Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்மள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை கேள்வி வாக்கியங்கள் எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 83, 84. ஒரு வாக்கியத்தை பார்த்த உடனேயே அது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸான்னு சொல்ல தெரியணும், மனசில் புரிஞ்சுக்கணும். ஏற்பாடு செய்கிறாயா அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், செய்யப்பட்டதா படுதல்னு வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடப்பட வேண்டியது, ஏற்கப்பட வேண்டி இருக்குமா, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி படுதல்னு வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ். அறிவிக்கப்படும், இந்த மாதிரி படுதல்னு வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ்னு புரிஞ்சுக்கணும். கேள்வி வாக்கி நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம், நமக்கு நல்லா தெரியும். ஒன்று வர்க் போட்டு சப்ஜெக்ட், அல்லது கொஸ்டின் வேர்டு போட்டு வர்க் போட்டு சப்ஜெக்ட். கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல இல்லை நம்ம பேச போகிற சென்டென்ஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுதான் நம்ம பேச போகிறோம், அது கேட்க போகிறோம், அவ்வளோதானே. அதில் கேள்வி சொல்லி இருந்ததுன்னா யாருக்காக, தேர்வு முடிவுகள் எப்பொழுது, இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டு இருந்ததுன்னா கொஸ்டின் வேர்டு போட்டு எழுதும்போது கவனிங்க, கொஸ்டின் வேர்டு போட்டு வர்க் போட்டு சப்ஜெக்ட் போடுவோம். தேர்வு முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும், கொஸ்டின் வேர்டு இருக்கு, அப்போ கொஸ்டின் வேர்டு போட்டு வேர்ட் போட்டு சப்ஜெக்ட் போடுவோம். கொஸ்டின் வேர்டே இல்லாத கேள்வியாக இருந்ததுன்னா எனக்காக முன்னால் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா கேள்வி வாக்கியம், ஆனால் கேள்வி சொல்லி இல்லை, அப்போ வேர்ட் போட்டு சப்ஜெக்ட். நல்லா புரியுற விஷயம். கேள்வி வாக்கியனாலே வேர்ட் போட்டு சப்ஜெக்ட். இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்னே இதுதான். சாதாரண வாக்கியம் சின்டாக்ஸ் என்ன, சப்ஜெக்ட் போட்டு வேர்ட். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா வெறும் வர்க் தான் ஆரம்பிக்கும், சப்ஜெக்டே இருக்காது. பிகாஸ் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா செகண்ட் பர்சன் கிட்ட தான் பேசுவோம். கேள்வி வாக்கியம்னா வர்க் போட்டு சப்ஜெக்ட். அந்த கேள்வி வாக்கியத்தில் கேள்வி சொல் இருந்ததுன்னா கேள்வி குறிக்கும் சொல், எங்கே, எப்பொழுது, ஏன், எப்படி, யார், யாரேன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேர்டெல்லாம் இருந்ததுன்னா கொஸ்டின் வேர்டு போட்டு வர்க் போட்டு சப்ஜெக்ட் போடணும். ரைட்டா? சரி, இப்போ பார்க்கலாம். எனக்காக உன்னால் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா கேள்வி வாக்கியம் எதில் ஆரம்பிக்கணும், வர்க் ஆரம்பிக்கணும். முதல்ல வர்க்கை புரிஞ்சுக்கணும். ஏற்பாடு செய்யப்பட்டதா எந்த வகையில வந்தது, வச்சுட்டுமா இப்படி போட்டுக்கிறேன். ஏற்பாடு செய்தல், அதனோட பேசிவ் ஃபார்ம் தான் ஏற்பாடு செய்யப்படுதல். ரூட் வர்ப் எது, ஏற்பாடு செய்தல். ஏற்பாடு செய்தலுக்கு இங்கிலீஷ்ல என்ன, அரேஞ்ச். பேசிவ் வாய்ஸ்ல என்ன பண்ணணும், V3 போடணும். அரேஞ்சுக்கு V3 என்ன, அரேஞ்சு. V3னா வேற ஒன்றும் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1 ப்ரெசன்ட் டென்ஸ், V2 பாஸ்ட் டென்ஸ், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பேசிவ் வாய்ஸ்னாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஏற்பாடு செய்தல், அரேஞ்ச். ரூட் வர்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா, ரூட் வர்பு ஏற்பாடு செய்தல். ஏற்பாடு செய்தலுக்கு அரேஞ்ச். பேசிவ் வாய்ஸ்ன்றதுனால இந்த அரேஞ்சுக்கு V3 போடணும், அரேஞ்ச். இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எனக்காக உன்னால் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா, எதை ஆரம்பிக்கணும், வர்க் ஆரம்பிக்கணும். தமிழ் வாக்கியத்தில் வர்க் எங்க இருக்கும், கடைசி வார்த்தை தான் வர்க். ஏற்பாடு செய்யப்பட்டதா, வர்ப்பை பார்த்தோடனே என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். ஏற்பாடு செய்யப்பட்டதா என்ன டென்ஸு, பட்டது உள்ள பட்டதா பார்த்துக்கோங்க. ஏற்பாடு செய்யப்பட்டதா. பாசன் என்ன டென்ஸோ அந்த பி வர்ப் போட்டுக்கணும். பாசன்ஸ் என்னென்ன பி வர்ப் இருக்கு, வாஸ் இருக்கு, வேர் இருக்கு. ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகுது. கரெக்டா? சரி, இந்த ரெண்டுல எது வரும், வர்ப்ன்றது சப்ஜெக்டை பொறுத்தது. இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எது, ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம், சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். வர்ப்பை பார்த்து அந்த செயலை செய்தது யார் அல்லது எதுன்னு கேட்கணும். எது ஏற்பாடு செய்யப்பட்டதா, ஒரு சந்திப்பு, இதுதான் சப்ஜெக்ட். வர்ப்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கிறவர்கள் தான் சப்ஜெக்ட். எது சப்ஜெக்ட், ஒரு சந்திப்பு. ஒரு சந்திப்புன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, a meeting. இப்போ சப்ஜெக்ட் கிடைச்சிட்டு அதுக்கு ஏற்ற வர்க் போடணும். சிங்குலருக்கு நம்ம வாஸ் போட்டுக்கிறோம், ப்ளூரலுக்கு வேர் போட்டுக்கிறோம். a meeting தேர்ட் பர்சன், அதுன்னு வச்சுக்கலாம். அதுன்னா இங்கிலீஷ்ல ஈட்டு. ஈட்டு வந்தால் பாசன்ஸ் என்ன வரும், வாஸ் வரும். இப்போ வேற வச்சிடலாமா? சரி, அப்போ எழுதலாம். வாஸ் a meeting. வர்க் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. பக்கத்தில் என்ன பண்ணணும், V3 போடணும். V3 எது, ஏற்பாடு செய்ததோட V3, அரேஞ்சோட V3, அரேஞ்சு. வாஸ் a meeting அரேஞ்சு, ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா. பெரிய மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க.
was a meeting arranged யாரால உன்னால் by you. இது என்ன இருக்கு எனக்காக எனக்காக இங்கிலீஷ்ல என்ன for me. எனக்காக உன்னால் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா எனக்காக உன்னால் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா was a meeting arranged by you for me. இறைவணக்க பாடங்கள் மாணவர்களால் பாடப்பட வேண்டியது அவசியமா வர்பது பாடப்பட வேண்டியது அவசியமா வேண்டியது அவசியமா அப்படின்னா நம்மகிட்ட லெவல் 1 படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரியும் லெவல் 1 வீடியோ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரியும் ஹெல்பிங் ஒர்க்ஸ் வீடியோ பாருங்க வேண்டியது அவசியமா என்ன வர்பு நீட் ஸோ வர்ப் கிடைச்சிருது நீட் போட்டுக்கலாமா சரி நீடுன்றது என்னது ஹெல்பிங் ஒர்க் ஹெல்பிங் ஒர்க் வந்து பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது கையோட என்ன பண்ணணும் பி போட்டுக்கணும் பி போட்டு V3 போடணும் ஏன் இவ்வளோ கேப் போடுறேன்னு சொல்கிறேன் வர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் போடணும் கேள்வி வாக்கியம் என்ன அர்த்தம் வர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் போடணும் அந்த மாதிரி இங்கே வர்புக்கு போட போகிறோம் சரி ரூட் வர்பு இப்போ வேர்டு பார்க்கலாம் பாடப்பட வேண்டியது அவசியமா வர்பு எது ரூட் வர்பு எது பாடுதல் பாடுதலுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதுறேன் பாடுதல் ஏற்பாடு செய்யப்படுதல்னா ஏற்பாடு செய்தல் பாடப்பட வேண்டியது அவசியம்னா பாடுதல் பாடுதலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சிங் சிங்கோட V3 என்ன ஏன் V3 போடணும் பேசிவ் வாய்ஸ்னாலே V3 தான் சிங் சாங் சங் ஒரு 100 வார்த்தை மறுபாடம் பண்ணுங்க அப்போ வர்பு தெரிஞ்சிருது வர்போட V3 தெரிஞ்சிருது நீட் பி சங் இப்போ இங்கே என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் போடணும் இது ரெண்டுக்கு நடுவில் சப்ஜெக்ட் போடுறோம் இல்லையா அது மாதிரி வர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் போடணும் எது சப்ஜெக்ட் வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கிறோம் வர்பு எது கடைசி வேர்டு தான் வர்பு எது பாடப்பட வேண்டியது அவசியமா இறைவணக்க பாடல்கள் பாடப்பட வேண்டியது அவசியமா இறைவணக்க பாடல்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன பிரேயர் சாங்ஸ் இந்த பிரேயர் சாங்ஸ்க்கு முன்னாடி தி போடணுமா போட வேண்டாமான்றதெல்லாம் ஆர்டிகல்ஸில் கிளீனாக நடத்தியிருக்க கவனிங்க லெவல் 2 வீடியோஸில் ஆர்டிகல்ஸ் உள்ள போய் பாருங்கள் ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 நடத்திருப்பேன் அதில் போய் பாருங்கள் நீட் பிரேயர் சாங்ஸ் பி சங் இறைவணக்க பாடல்கள் பாடப்பட வேண்டியது அவசியமா நீட் பிரேயர் சாங்ஸ் பி சங் யாரால மாணவர்களால் எங்கேயாவது ஆள் வந்ததுன்னா பை போட்டுக்குவோம் நாள் பை யூ மாணவர்களால் பை ஸ்டூடெண்ட்ஸ் நீட் பிரேயர் சாங்ஸ் பி சங் பை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தீ போடுறதெல்லாம் போட்டுருங்க போட்டு காட்டா ஒன்றும் இல்லை பிரேயர் சாங்ஸ் முன்னாடி தீ போட்டால் போட்டுருங்க போட்டு காட்டா ஒன்றும் இல்லை ஓகே இஷ்டம் யுவர் சாய்ஸ் இவை போன்ற விஷயங்கள் ஏற்கப்பட வேண்டி இருக்குமா முதல்ல வர்க் பார்க்க போகிறோம் ஏற்கப்பட வேண்டி இருக்குமா எதுலேயே வந்தது ஏற்றுக்கொள்ளுதலே வந்தது ஏற்றுக்கொள்ளுதல் அதுலேருந்து தான் ஏற்றுக்கொள்ளுதல் அதுலேருந்து தான் ஏற்கப்படுதல் வந்தது ஏற்றுக்கொள்ளுதலுக்கு இங்கிலீஷ்ல என்ன அக்செப்ட் அக்செப்டுக்கு V3 என்ன அக்செப்டட் ஏன் V3 தேடுறோம் பேசிவ் வாய்ஸ்னாலே V3 தான் அக்செப்ட் அக்செப்டட் இந்த ஈடையை பார்த்துட்டு பாஸ் டென்ஸ்னு சொல்லாதீங்க இது ஒரு ரோதனை தான் இங்கிலீஷில் நிறைய பேருக்கு இங்கிலீஷில் இருக்க கன்ஃபியூஷன் காரணம் பாஸ் டென்ஸும் பாஸ் பார்ட்டிசிபிளும் ஒரு 50 to 60% வேர்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கும் வி ஆர் சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் மனப்பாடம் பண்ணி முன்னாடி பிரைமரி ஆஸ்பிரட்லேயும் என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்கு பர்ஃபெக்ட் டென்ஸாக அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அந்த அக்செப்டடுன்றது இப்போ சிம்பிள் பாஸ் டென்ஸாக V3 பாஸ் பார்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்க முடியும் புரியுதா சரி இது எல்லாமே டீட்டெயிலாக லெவல் 1 நடத்திருக்க பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்துக்கோங்க இவை போன்ற விஷயங்கள் ஏற்கப்பட வேண்டி இருக்குமா வர்க் தெரிஞ்சிட்டு ஏற்றுக்கொள்ளுதலுக்கு V3 அக்செப்டட் தெரிஞ்சு போயிடுச்சு என்ன டென்ஸு டேஷ் வேண்டி இருக்குமா அப்படின்னாலே ஹெல்பிங் வர்க் have to has to had to will have to புக் 4ல ஹெல்பிங் வர்க்ஸ் பாருங்க அப்ப இவை போன்ற விஷயங்கள் ஏற்கப்பட வேண்டி இருக்குமா என்ன டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் will have to will have toன்றது ஹெல்பிங் verb
ஹெல்பிங் ஒர்க் போட்டாலே பக்கத்தில் பேசிவ் வாய்ஸில் பி போடணும். வில் ஹேவ் டு பி போட்டு V3 போடணும். V3 எது? ஏற்றுக்கொள்ளப்படுதல், அக்செப்டட். போட்டாச்சா? இந்த சென்டென்ஸ் முடியல, கவனிங்க. வில் வார்த்தை ரெண்டாவது பிரிச்சு நடுவில் இப்போ சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எது? வார்த்தை பார்த்து கேளுங்க. எவை ஏற்கப்பட வேண்டி இருக்குமா? இவை போன்ற விஷயங்கள். இவை போன்ற விஷயங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இவை போன்ற, இது போன்றனா சச். அட்ஜெக்டிவ், எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, அல்லது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். திஸ், தட், தீஸ், தோஸ், சச்ன்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தப்பா சொல்லிட்டேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்ல பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. வில், சச், இவை போன்ற விஷயங்கள். வில் சச் திங்ஸ். இந்த சச் பக்கத்துல கவுண்டபிள் ப்ளூரல் வந்தா இந்த சச் வந்து இவை போன்றன்னு அர்த்தம். கவுண்டபிள் சிங்குலர் வந்தா இந்த சச்சுக்கு இது போன்றன்னு அர்த்தம். வில் சச் திங்ஸ் ஹாவ் டு பி அக்செப்டட். இவை போன்ற விஷயங்கள் ஏற்கப்பட வேண்டி இருக்குமா? யாரால்? கண்டஸ்லே இல்லை யாரால்ட்டு. இப்போ யாரால் எதனால கேள்வி கேட்டு பதில் வராட்டா இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்னு பேர். +2 எக்ஸாம்லையோ +1 எக்ஸாம்லையோ ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸா பர்சனல் பேசிவ் வாய்ஸான்னு சொன்னீங்கன்னா 1 மார்க்கோ 2 மார்க்கோ, ரொம்ப ரொம்ப ஈஸி மார்க் வாங்க. இந்த அறை யாரால் எதனால கேள்வி கேட்டு பதில் வராட்டா இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். புரியுதா? இலவச அரிசி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். யாரால் வழங்கப்படும்? அரசாங்கத்தால். யாரோ கொடுக்குறாங்க, அரசாங்கத்தால். அப்போ யாராலும் கேள்வி கேட்டு பதில் வராட்டா அதுக்கு பேசிவ் வாய்ஸ். இலவச அரிசி வழங்கப்படும், யாரால் கேள்விக்கு பதில் இல்லை, அப்போ இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். அடுத்தது, இந்த அறை யாருக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது சார் கவனிங்க. கேள்வி வாக்கியம் தான், ஆனால் கேள்வி சொல் இருக்கு. யாருக்காக? கேள்வி சொல் இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல கேள்வி சொல்ல முதல்ல போட்டணும். யாருக்காக? ஃபார் ஹூம். கொஸ்டின் வேர்டு போட்ட உடனே என்ன பண்ணும்? வர். கொஸ்டின் வேர்டு போட்ட உடனே வர். வர்பெது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரூட் வர்பு என்ன? பதிவு செய்தல். பதிவு செய்தல். பதிவு செய்தல் இங்கிலீஷ்ல என்ன? ரிசர்வ். எழுதும்போது கவனிங்க, அப்பதான் சார் எதுக்காக எழுதினாலும் தெரியும். சொல்லிட்டே எழுதுறேன். ரிசர்வ். ரிசர்வுக்கு V3 என்ன? ரிசர்வ்டு. சரி, அப்போ ரூட் வர்பு தெரிஞ்சு போயிட்டு பேசிவ் வாய்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெடியாக எழுதி வச்சுட்டோம். ரிசர்வ்டு. இப்போ டென்ஸ் பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன டென்ஸ்? பர்ஃபெக்ட் டென்ஸ். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது ஒரு வர்பு எடுத்துக்கோங்க. 12, 12, 26 டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸில் சொல்லி பாருங்க. பாடப்படுகிறது, பாடப்பட்டது, பாடப்படும், பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டு கொண்டிருந்தது, பாடப்பட்டு கொண்டிருக்கும், பாடப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டிருந்தது, பாடப்பட்டிருக்கும், பாடப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், கவனின்னு சொல்கிறேன். பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பேசிவ் வாய்ஸ் வராதுன்னு நிறைய கிராமர் புக்கில் போட்டிருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இஷ்டம் 12 டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ் சொல்லலாம். பாடப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது, பாடப்பட்டு கொண்டு இருந்திருந்தது, பாடப்பட்டு கொண்டு இருந்திருக்கும். இந்த 12 டென்சஸ். டார்கெட்டால் 12 டென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹெல்பிங் ஒர்க்கில் பாட போகிறோம். ஹெல்பிங் ஒர்க்கில் சொல்ல போகிறோம். பாடப்படும், பாடப்பட்டிருக்கும், பாடப்பட முடியும், பாடப்பட முடிந்தது, பாடப்படலாம், பாடப்பட்டிருக்கலாம், பாடப்பட வேண்டும், பாடப்பட வேண்டியது அவசியம், பாடப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது, பாடப்பட வேண்டி இருக்கிறது, பாடப்பட வேண்டி இருந்தது, பாடப்பட வேண்டி இருக்கும். இதெல்லாம் ஹெல்பிங் ஒர்க்கில் வரும். புரியுதா? சரி, இதை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்தா தான் ஒரு வேர்டை பார்த்த உடனே என்ன டென்ஸு ஹெல்பிங் ஒர்க்லேருந்து வருதா, அந்த 12 டென்ஸ்லேயும் வருதான்னு சொல்லிட்டு தெரியும் ஈஸியாக. இந்த அறை யாருக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் வந்துருக்கு. ஃபார் ஹூம் கொஸ்டின் வேர்டு போட்டாச்சு. வர்பெது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன வர்பு வரும்? சிம்பிள் டென்ஸோ சிம்பிள் கண்டினியூஸாக இருந்தால் பி வர்பு வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேவ் அல்லது ஆஸ் வரும். இதை நம்ம ஏற்கனவே ஆக்டர் பேசுகிறதுல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது நடத்தியிருக்கோம். ஸ்போக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்துகிறேன். ஃபார் ஹூம், ஹேவ் அல்லது ஆஸ், ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். எப்போ ஆஸ் வரும்? சப்ஜெக்டை பாருங்கள். சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுன்னா
எது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வர்க்க பார்த்து கேளுங்க, யார் அல்லது எது. எது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த அறை. அப்ப இந்த அறைன்றதான் சப்ஜெக்ட். இந்த அறைக்கு இங்கிலீஷ்ல என்ன? திஸ் ரூம். இந்த திஸ் ரூம்ன்றது சிங்குலரா ப்ளூரலா? these rooம்ஸ்னா ப்ளூரல், this ரூம்னா சிங்குலர். சிங்குலர் வந்தா have வருமா? வராது. சிங்குலர் வந்தா has வரும். அப்ப have எடுத்துலாமா? ஏன் have கீழே has போட்டேன்னா உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக போட்டேன். for room has this room. have as சைடு வந்தா பாசிவ் வாய்ஸ் என்ன வரும்? being வரும். இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸா இருந்ததுன்னா ing வந்தா being வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தா பாசிவ் வாய்ஸ்ல being வரும். ஹெல்பிங் வர்க் வந்தா be போட்டு v3 போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. for whom has this room been பதிவு செய்யப்படுதல் என்ன? reserved. இந்த அறை யாருக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? யாரால்? பதில் இல்லை. அப்ப இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். தேர்வு முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும்? கேள்வி வாக்கியம், கேள்வி சொல் இருக்கு. எப்பொழுது இங்கிலீஷ்ல என்ன? when. எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் இல்லை. நான் ஒர்க் பண்ண காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் எல்லாமே சாதா பிளாக் போர்டு தான். இது எனக்கு எழுத வரமாட்டேங்குது. ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரல. ஹேண்ட் ரைட்டிங் புரியாட்டா கோச்சுக்கோங்க. கோச்சுக்காதீங்க. ப்ளீஸ் பேர் வித் மீ. தேர்வு முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும்? when. கொஸ்டின் வேர்டு போட்டாச்சா? வெர்ப் எது? அறிவிக்கப்படும். அறிவிக்கப்படும்ன்ற வார்த்தை எதுலேயே வந்தது? அறிவித்தல்லே வந்தது. அறிவித்தலுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அனௌன்ஸ். அனௌன்ஸ்க்கு v3 என்ன? அனௌன்ஸ்டு. என்ன டென்ஸ்? அறிவிக்கப்படும். அறிவிக்கப்படுகிறது, அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்படும், அறிவிக்கப்படுகின்றன, அறிவிக்கப்பட்டன, அறிவிக்கப்படும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா ஃபியூச்சர் அண்ட் பி வர்க் போட போறோம். ஃபியூச்சர் அண்ட் பி வர்க் எது? வில் பி. வில்லுக்கு பிக்கு இடம் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வெர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் போட போறோம் இல்லையா? கேள்வி வாக்கியம்னா சப்ஜெக்ட் எங்க வரும்? வெர்புக்கு நடுவில் வரும். வெர்பை 2ஆ பிரிச்சோ 3ஆ பிரிச்சோ அல்லது 4ஆ பிரிச்சோ நடுவில் முதல் 2 வார்த்தைக்கு நடுவில் சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்ட் எது? வெர்பை பார்த்து கேட்க போறோம். தேர்வு முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும்? எது அறிவிக்கப்படும்? தேர்வு முடிவுகள். அதுதான் சப்ஜெக்ட். தேர்வு முடிவுகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன? எக்ஸாம் ரிசல்ட்ஸ். இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி தி போடலாமா போட வேண்டாமான்றது நம்ம இஷ்டம். எக்ஸாம் ரிசல்ட்ஸ். For when will exam results be போட்டு கையோட என்ன பண்ணோம்? v3 announced. தேர்வு முடிவுகள் எப்பொழுது அறிவிக்கப்படும்? ஹேண்ட்ரைட்டிங் சரியா இல்லைன்னா கோச்சுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So this is the way how to translate a sentence, whether it is compound complex sentence or the relative pronoun sentence. எது வேணா இருந்து போடுவோம். டைரக்ட் டைரக்டோ எது வேணா. let it be anything from grammar chapters. இதுதான் this is the way. இங்கிலீஷோட வாக்கிய அமைப்பு என்ன? சப்ஜெக்ட் போட போறோம், verb போட போறோம். கேள்வி வாக்கியமா இருந்தா verb போட போறோம், சப்ஜெக்ட் போட போறோம். அந்த வாக்கியத்தில் கேள்வி சொல் இருந்தா கேள்வி சொல் போட போறோம், verb போட போறோம், சப்ஜெக்ட் போட போறோம். புரியுதா? சரி, புரிஞ்சா இன்னைக்கு சாப்டர்? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட், நீங்கள் சாப்டர் புரிஞ்சுட்டு சென்டென்ஸ் எழுதி கரெக்ஷன் வாங்குறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். கரெக்ஷன் வாங்குற டைம் 4 PM-லேருந்து 9 PM. மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருப்பேன். டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டேஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருப்பேன். கிளாஸ் மாதிரி வராதிங்க, கிளாஸ் ஆப்சென்ட்டாக ஆகாது. கரெக்டாக கிளாஸ்க்கு வந்துடுங்க. கிளாஸ் ரூம் எங்கே உங்களுக்கு? இந்த கிளாஸ் ரூம் இஸ் வேர் யூ ஆர். பக்கத்தில் ஃபோன் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு, இல்லை வீட்டில் அந்த எல்இடி டிவி இருந்தால் போகிறோம். யூடியூப்பில் கிளாஸ் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு 2 ஆன்சர் எழுத போகிறீங்க, படிச்சு காட்ட போகிறீங்க. புரியுதா? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் உங்கள் கிளாஸ் ரூம். டைம் ஈவினிங் 4 PM-லேருந்து 9 PM. சரி, கிளாஸ் 4 மணிக்கு. சரி, டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் நம்பர் இருக்கு உங்கள்கிட்ட. சரி, குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.